ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போது இந்த வீடியோ வந்து போன வீடியோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஜூலை 4th. இன்றைக்கி இதில் இருக்க இந்த கோய்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம அதில் விட போகிறோம், பெரிய டேங்கில் கொண்டு விட போகிறோம். அண்ட் வேறு கொஞ்சம் கோய்ஸ் வந்திருக்கு, அதை இன்றைக்கி இதில் ஓப்பன் பண்ணி விட்டு குவாரண்டைன் பண்ணணும். கொஞ்சம் நாள் கழித்து பெரிய டேங்கில் விடணும். ஸோ நான் இதை பிடிச்சிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், இவங்க எல்லோரும் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாமே அங்கே கிடக்க கூட்டமாக இந்த இடத்துல. ஸோ வேறு கொஞ்சம் ஃபிஷ் வாங்கினோம், அதனால் அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விடணும். எல்லாமே பார்த்து வாங்க, பிடிச்ச கலர்ஸு. ஸோ இப்போ ஒரு 35 ஃபிஷஸ் விட்டுருக்கோம், பிளாட்டினம் மட்டுமே. ஸோ இது கொஞ்சம் ரெட் அண்ட் ஒயிட்ஸ், இதை இதில் ஓப்பன் பண்ணி விட போகிறோம். இது கொஞ்சம் மிக்ஸ்டு 3 inch தான், மிக்ஸ்டு கலர்ஸ் தான். ஸோ இதை இதில் ஓப்பன் பண்ணி விடணும். விட்டு கொஞ்சம் நாள் ஆன்டி பேரசைட் போட்டு விடணும். இன்னைக்கு பவர் கட்டு, அது நல்லா ஃபில்ட்ரு ஓடாமல் இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போ தான் பெரிய க்ரௌடாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. குடுன்னு ஓடிட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் 2 நாள் கழித்து தான் ரிலீஸ் பண்ணோம். ரெட் அண்ட் ஒயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கூட ரெட் அண்ட் ஒயிட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இனி கொஞ்சம் நாள் கழித்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். கொஞ்ச நாளில் ஒரு 2 or 3 days. ஃபில்ட்ருக்கும் மோட்ரு வந்துருச்சு. ஸோ ஃபில்டரை செட் பண்ணணும். 2 daysல எப்படியாவது ஃபில்டரை செட் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கணும். பார்ப்போம். மழை இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆல்ரெடி லெவல் கொஞ்சம் அப்பாக இருக்குது. நானே கொஞ்சம் தண்ணி ஏற்றணும்னு நினச்சேன், ஏன்னா ஃபில்டர் எப்படியும் உள்ளே நிற்கிற அளவுக்கு கண்டிப்பாக மோட்டர் எப்படியும் உள்ள இதுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வைஸ் ஒரு பேக் ஓப்பன் பண்ணேன், இன்னொரு பேக்கு இவங்களை இந்த இதில் தான் விட போகிறோம். ஸோ நான் அதையும் திறந்து விட்டுட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் 50 கார்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாம் 3 inch. ஆனால் சிலது கொஞ்சம் பெருசாக இருக்குது, சிலது ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. இந்த இதெல்லாம் ரொம்ப குட்டி, 2 inch தான் வரும். பார்ப்போம். ஸோ நம்ம டேங்கில் எல்லாம் எப்படி வளருதுன்னு. ஸோ 52 இருக்குது கைஸ். 50 ஆர்டர் போட்டோம், 2 எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்பியிருக்காங்க. பார்ப்போம் எல்லாம் எப்படி வளரும் என்னென்னு. ஸோ ஒரு 2 days இங்கே தான், அதுக்கப்புறம் தான் 2 to 3 days இங்கே தான். இதில் நம்ம தனியாக ரெட் அண்ட் ஒயிட் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வாங்கினோம். ஸோ அது கிடக்கு. இதுவும் 2 நாள் இங்கே தான். ஸோ கரண்ட் இல்லை, ஈவினிங் கரண்ட் வந்த அப்புறம் மெடிசன் ஊற்றணும். மெடிசன் ஊற்றி ஒரு 2 days இங்கே தான். இது ஒரு பயம் உண்டு, இது ஜம்ப் பண்ணிடுவாங்களோன்னு பயங்கர பயம் உண்டு. போன தடவை வாங்கினதுலேயும் ஒரு 4-5 பீஸ் ஜம்ப் பண்ணிடுச்சு வெளியே. மோட்ரு ஓட தொடங்கினோடனே அந்த டக்குன்னு அந்த வைப்ரேஷனுக்கு பயந்து ஜம்ப் பண்ணோம். சரி பார்ப்போம். ஹே காய்ஸ், இன்றைக்கி தான்
மோட்டர் செட் பண்ணலான்னு கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரேஷனுக்கு. ஸோ எல்லாம் ஹோல் போட்டு எல்லாமே மாற்றியாச்சு. கீழே இருந்த கேப்பெல்லாம் மூடியாச்சு. ஸோ அதெல்லாமே உள்ளே இருந்த ஃபில்ட்ரு மீடியா ஃபுல்லாக கூழாங்கல்லும் கறியும் தான். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒயர் கனெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த வேலைகள் தான் நடந்தது. ரொம்ப லேட்டாக தான் நடக்குது. வாட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் க்ரீனிஷ் ஆகிடுச்சு. க்ரீனாக தான் செய்யும், ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் கிடக்கிற டேங்க்கு. ஃபிஷ்ஷெல்லாம் ஓகே தான், அப்படியே கிடக்கு. எதுக்காக இது உள்ள ஃபில்ட்ரு மீடியாவும் செட் பண்ணிவிட்டு கேப்லையும் ஹோல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கோம். எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் முடியும், ஏன்னா ஃபில்ட்ரு மீடியாலாம் என்னையும் பேக் பண்ணணும். இந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ கைஸ் மோட்டர் செட் பண்ணி நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓடி இருக்குது. தண்ணி ஓகே, ஓரளவு தூசியெல்லாம் இல்லாமல் இருக்குது. இன்னும் மோட்டர் செட் ஆகி வரணும், அதாவது ஃபில்ட்ரேஷன் செட் ஆகி வரணும். 1 வீக் மேலே ஆகும். பார்ப்போம். எப்படியும் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும், ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் கிடக்கிறதுனால க்ரீனிஷாக தான் இருக்கும். பட் நமக்கு வாட்டர் கொஞ்சம் கிளியராக இருந்தாலே போதும். பார்ப்போம். இனி அந்த ரெட் அண்ட் ஒயிட்டெல்லாம் இதில் பிடிச்சி விடணும். ஸோ கைஸ், அப்போது இதில் போன தடவை நம்ம குவாரண்டைன் பண்ணுறது கூட்டிருந்தோம். ஸோ அதையும் ரெட் அண்ட் ஒயிட்டையும் டேங்கில் கொண்டு விட்டுடலாம். மோட்டர்லாம் அதில் செட் பண்ணியாச்சுல. ஸோ எனக்கு இந்த குவாலிட்டிஸ் பெருசாக சாட்டிஸ்ஃபைங் இல்லை, பட் வாங்கிட்டோம், வேறு வழி இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பக்கெட்டில் போட்டுட்டு காட்டுறேங்க. கைஸ், அப்போது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அரௌண்டு 42 பீசஸ்ன்னு தான் இருக்குது. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு 4 or 5 பீசஸ் வெளியே கிடந்துச்சு. அது ஃபஸ்ட்டு கொண்டு விட்ட உடனே அது கண்டிப்பாக ஜம்ப் பண்ணணும். நம்ம இத்தனைக்கும் எவ்வளோ தான் தண்ணியை வச்சுருக்கேன், இதை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணியிருக்கு. ஓகே, சரி கைஸ், பார்ப்போம். இதில் எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த பேச்சஸ்லாம் எவ்வளோத்துக்கு டார்க்காக வரும்னு தெரில. நல்லா டார்க்காக வந்துச்சுன்னா நான் ஓகே, நல்லாயிருக்கும். இந்த பீசஸ்லாம் இதில் வர்ற அந்த பேட்ச், பாடியில் வர பேட்ச் கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம், கொஞ்சம் வளரும்போது தான் தெரியும். சரி கைஸ், கொண்டு போய் இவங்களை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம். இவனுங்கெல்லாம் ஃபுட்டுக்கு வந்துட்டாங்க. ஓடி அழகாக கையில் வந்து பார்த்துட்டு போவாங்க கைஸ். ஓகே, அவங்கள ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம். $42 பீஸ் தாங்க. ஸோ மற்றது கூட அப்படியே சேர்ந்துடும். இங்கெல்லாம் ஓடிட்டு கிடக்கு. அடுத்த ரெட் அண்ட் ஒயிட்டை பிடிச்சிடலாம். ஸோ பிடிச்சிட்டு காட்டுறேன். ரெட் அண்ட் ஒயிட்டில் இந்த கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட இந்த ஃபின்னுமே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஃபின், ஆனால் அதுக்கு மட்டும் ஃபின்னில் ஒரு கலர் இருக்குது. இதெல்லாம் டேஞ்சோ மாதிரி. டேஞ்சோ கிடையாது, டேஞ்சோங்கிறது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் ஹெட்டில். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ரெட் அண்ட் ஒயிட் மட்டும் தனியாக வாங்கினோம். ஸோ இவங்களையும் கொண்டு விட்டுடலாம். இந்த இதில் தான் ஓடிட்டு கிடக்குது இப்போ லாஸ்ட்டாக விட்ட குட்டீஸ் எல்லாம். கொஞ்சம் பெரிய சைஸ் தான்,
அரௌண்டு 5 inch 5 to 6 inch இருக்கும். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 விட்டுட்டோம். கரெக்டான கணக்கு என்னன்னு தெரியல. லைக் ஃபஸ்ட்டு 26, 11, 35, அப்புறம் 42, அப்புறம் இப்போ கடைசியாக ஒரு 12. ஸோ இந்த மாதிரி விட்டுருக்கோம். இனி கேஷுவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும், 1 or 2 கண்டிப்பாக இருக்கும். தண்ணி மாதிரி எது திரும்புது பார்ப்போம் லாஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னு. எனக்கு இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது இப்போ இந்த டேங்குக்கு. ஸோ வளரும்போது இனி கொஞ்சம் கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொடுக்கணும். ஒரு ½ டேங்கு அது தண்ணி வைக்கணும்னு வச்சுருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு பெருசாக இதில் ஆட் பண்ணணும்னு இல்லை. ஆனாலும் நமக்கு சில இதை பார்க்கும்போது வாங்கி போடணும்னு தோணிடும். ஸோ இனி வேல் டெயில் மட்டும் எனக்கு ஒரு இது உண்டு, பட்டர்ஃப்ளை வேல் டெயில் மாதிரி. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் கிடச்சிச்சின்னா வாங்கி போடணும். ஸோ வேறு இனி நார்மல் ரெட் அண்ட் ஒயிட்ஸு பிளாட்டினம் அதெல்லாம் இனி அவ்வளோதான். இனி ரேர் வெரைட்டிஸ் எதாவது கிடச்சிச்சின்னா மட்டும் கொஞ்சம் வாங்கி ஆட் பண்ணணும். சரி பார்ப்போம், ஃபீட் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. 2 times ஃபீட் பண்ணுவேன், மார்னிங் ஈவினிங்னு. மார்னிங் கன்ஃபார்ம் பண்ணிடுறது, ஈவினிங் வந்து விட்டு தான் எப்போயாச்சும் பண்ணுறது தான். ஸோ மேக்ஸிமம் 1 time தான் ஃபீட் பண்ணுறது. ஆனால் கோய்க்கு நல்லா ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 1 time தான் கொடுக்குறேன். ஐ மீன் 2 time கொடுக்குறேன், 1 time தான். 1 time கன்ஃபார்ம். ஆனால் ஈவினிங் உள்ளது அப்பப்போ ஸ்கிப் ஆகும். ஸோ கைஸ் அப்போது எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு, ஃபில்டரும் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இதில் மேக்ஸிமம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இனிமேல் எதாவது ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் அது வரைக்கும் இனி இந்த பாண்டோட வீடியோ கண்டிப்பாக இனிமேல் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளில் இந்த வாட்டர் ஃபுல்லாகவே க்ரீன் ஆகிடும் கைஸ். இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம யூவி ஃபில்ட்ரேஷன்லாம் வைக்கலை. யூவி ஃபில்ட்ரேஷன்லாம் வச்சா மட்டும்தான் வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்ம இதை வச்சுருக்கிறது சும்மா ஒரு வாட்டரில் உள்ள தூசி, அப்புறம் இதுங்களோட வேஸ்ட் அப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஓரளவு ஃபில்டர் ஆகுங்கிறது. ப்ளஸ் வாட்டரில் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தேங்கி நிற்கிற வாட்டரில் ஸோ ஆக்சிஜன் கம்மியாகிடக்கூடாது. அதுக்காண்டி மட்டும்தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் இது வந்து வாட்டர் க்ரீனாக ஆகிறத வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது என்ன நடந்தாலும். ஏன்னா சிமெண்ட் டேங்கு, ஸோ எதுவுமே பண்ண முடியாது. டார்க்காக பிளாக் ஆகிடும். ஸோ ஒரு 6 months ஏதாவது கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 6 months கழித்து பார்ப்போம் எல்லாம் எந்த மாதிரி வளர்ந்துருக்குங்கிறத. ஸோ இனி கொஞ்சம் அப்படியே வாட்டர் லெவல் ரைஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில. மேபி ஃபீட் பண்ணும்போது மட்டும் மேலே வரும். ஆனால் ப்ளஸ் வாட்டரும் கலர் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபிஷ் தெரியாது. பார்ப்போம் எந்த மாதிரி டேங்க் செட் ஆகி வருதுன்னு. தனித்தனி பேட்சாக கிடக்குறாங்க. இங்கே ஒரு பேட்ச், அங்கே வச்சு இந்த ஃபில்ட்ரு வச்சதுலேருந்தே தனித்தனியாக தான் ஓடுறாங்க. அது வரைக்கும் எல்லாமே சேர்ந்தே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஃபில்ட்ரு வச்சதுலேருந்து தனித்தனியாக தான் ஓடும். ஃபில்டரை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஃபில்டருக்கு இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, உள்ளே ஒரு சுவிட்சு. ஆனால் இதை தேடி கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓப்பனில் இருக்கிறதுனால கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் மூமெண்ட் இருக்காது, ஓரளவு தெரியும் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கெல்லாம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த பேட்ச் அப்படியே நல்லா தெரியுது டார்க்காக. ஆனாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரெட் அண்ட் ஒயிட் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஆனால் வாங்கி போடணும்னு தோணிடும் கைஸ். எங்கேயாவது நம்ம போகிறோம், ரெட் அண்ட் ஒயிட்ஸ் பார்த்தோன்னா ஒரு இது வந்துடும். ஃபுட்டு வச்சுருக்கேன், வரானான்னு தெரில. ஏன்னா இப்போது வாட்டர் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டதுனால, ஐ மீன் புதுசாகவும் கொண்டு விட்டோம். ப்ளஸ் மில்க் ஃபில்டரையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ரிவர்ஸில் ஓடிடுச்சிடலாம். ஸோ டோட்டலாக 26 ப்ளஸ் 11 ப்ளஸ் 35 ப்ளஸ் 42 ப்ளஸ் லாஸ்ட்டாக 12
ஸோ அப்படியே 126 ஃபிஷஸ் ஏதோ விட்டுருக்கோங்க இதில். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக வேறு எதுவும் ஆட் பண்ணுறதா இல்லை, எல்லாம் லாஸ்ட்டு போயிடுச்சு. ஓகே கைஸ், வர்றது மாதிரி தெரில, அதனால் நான் ஃபுட்டை போட்டு போகிறேன். ஸோ அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இனிமேல் இந்த பாண்டோட வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரில. ஸோ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.